உனக்காக காத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்காக காத்திருக்கும் ஆச்சரியங்கள். சொன்னீங்களா? நமக்காக என்ன காத்து கொண்டிருக்கிறது? நமக்காக பயங்கரங்கள் காத்து கொண்டில்ல, நமக்காக ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடியதான நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்துல கொஞ்சம் நல்லா தெளிவா வாசிக்கலாமா? என்னென்ன ஆச்சரியங்கள் இவ்வசனத்திலே காத்து கொண்டிருக்கிறது வாசிப்போம். முதலாவதாக வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கைக்கு காத்து கொண்டிருக்கிற முதல் ஆச்சரியம் என்ன தெரியுமா? வெளிச்சம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடியதான, உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடியதான, உன்னுடைய எல்லா விதமான சோகத்தையும் துன்பத்தையும் மாற்றி உன்னை 4 ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆச்சரியங்கள்? 4 ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த 4 விதமான ஆச்சரியங்களை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், அவரை நம்பி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருப்பதுதான் இந்த ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்திலே சொன்னபடி முதல் காத்து கொண்டிருப்பது வெளிச்சம், சுகவாழ்வு, நீதி, மகிமை. இந்த 4 ஆச்சரியங்களினால் உன்னை அலங்கரிப்பதற்காக தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை முன்னாடி இருளான வாழ்வா இருந்திருக்கும். எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தது? நம்ம இருளான வாழ்க்கை. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. வாழ்க்கையே இருள் தான். அழுக, வேதனை, துன்பம், வியாதி, மரண காரியங்கள், மரணம், இப்பேற்பட்டதெல்லாம் இருளான வாழ்க்கையை குறிக்கிறது. சோகமா இருக்கிறது இருள் தான், சந்தோஷம் இல்லாம இருக்கிறது இருள் தான், நிம்மதி இல்லாம இருக்கிறது இருள் தான், 2வது கையில காசு இல்லாம இருக்கிறது இருள் தான், கடன் பிரச்சனையோடு இருக்கிறது இருள் தான், சரீரத்துல வியாதியோடு இருக்கிறது இருள் தான், கணவன் மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரிவினைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே இருள் தான். இதெல்லாம் நிரம்பி இருந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இப்படி இருளே கிடந்த உங்க வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கக்கூடியதுதான் இந்த வெளிச்சம். இப்ப இருளா இருக்கிற, இப்பத்திலே வாழ்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் இது. தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் இது. உன் வாழ்க்கையை நான் என்னவா மாத்த போறேன்? இருளான உன் வாழ்க்கைய வெளிச்சமா மாற்ற போகிறேன். 2வது சொல்றது என்ன? சுகமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கை, மகிழ்ச்சியே இல்லாத உன்னுடைய வாழ்க்கை, சோகம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை, வியாதி நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில சீக்கிரத்திலே சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. என்ன துளிர்க்க போகிறது? ஒரு கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கூட எல்லாமே இருள பூச்சி, இருள வச்ச மாதிரியே உட்காந்துக்கிறீங்க. இருட்டா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மள சீக்கிரத்துல என்ன வாழ்வு துளிர்க்க போகிறது? சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. சீக்கிரத்துல நடக்க போகுது. அப்படின்னா என்ன? சீக்கிரம்னா என்ன? சீக்கிரம்னா எவ்வளவு தூரம்? பக்கத்துல தான். சீக்கிரம்னா பக்கத்துல. அப்போ உன் சுக வாழ்வு எங்க இருக்கு? கிட்டயே வரப்போகுது. இந்த ஆச்சரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். 4 சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்கிற ஒரு சர்ப்ரைஸ், சுக வாழ்வு என்கிற ஒரு சர்ப்ரைஸ், 3வது நீதி. அப்படின்னு என்ன தெரியுமா? நீதி முன்னாடி செல்லுமா. இது வரைக்கும் முன்னாடி என்ன தெரியுமா போகுது? பாவம், அக்கிரமம், அசுத்தம், அநியாயம், இதுதான் நம்ம முன்னாடி போகுது.
ஆனா இனி உன் முன்னாடி என்ன தெரியுமா போக போதா? நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம், இப்பேற்பட்ட விஷயங்கள் உனக்கு முன்னாடி போக போகுது. அதுக்கப்புறம் என்னன்னா, நாலாவது, மகிமை உங்களை என்ன செய்யுமா? பின்னாலே காக்கும். தேவ மகிமையினால் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். தேவ மகிமையினாலே நிரப்பு. ஆண்டவரே, இந்த 4 ஆச்சரியங்கள் எனக்காக நீ வைத்திருக்கிறீரப்பா, இந்த 4 ஆச்சரியங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. நான் வெளிச்சத்தை, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லை, என் கணவனுடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லை, எல்லாம் இருள பாவத்துல இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நேர்மை இல்லை ஆண்டவரே, உங்களுடைய மகிமை இல்லை, இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணு மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் இந்த ஆச்சரியத்தை உங்களுக்கு தரப்போறார். எல்லா கண்களை மூடி, வெளிச்சம் வாழ்க்கை, இருளான உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4 ஆச்சரியங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ சொன்னீரப்பா, வெளிச்சம், சுகவாழ்வு, நீதி, தேவ மகிமை, இந்த 4 ஆச்சரியங்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை நீ தரப்போகிறீர். ஜீசஸ், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்து, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்து. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில், என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில 4 ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த ஆச்சரியத்தினாலே உங்களுக்கு தேவன் நிரப்ப போகிறார். கவனிங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். நகோமியினுடைய தற்போதைய வாழ்க்கை, நகோமியினுடைய வாழ்க்கை. நகோமி எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா வாழ்ந்திருக்கிறாங்க? நகோமியுடைய இருந்தது, நகோமியினுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்ததுன்றத நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு காத்து கொண்டிருந்த ஆச்சரியம் என்னன்றதான் நம்ம பார்ப்போம். நம்ம போலதான் நகோமி வாழ்க்கையும் இருளான ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை, அநீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, தூஷிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நகோமியுடைய வாழ்க்கை. நகோமி சொல்றாங்க ஒரு இடத்துல, ரூத் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைய வாசிப்பா. இந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்களை இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வாசிங்க மாதிரி 19. எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியே என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவராய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய்
கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என்ன நகோமினே சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. நகோமினா என்ன தெரியுமா அர்த்தமா? இன்பமானவள், சந்தோஷம் நிறைந்தவள் அர்த்தமா. நகோமின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்பமானவள், இனிமையானவள், சந்தோஷமானவள் தான் நகோமியினுடைய பேர் அர்த்தம். அப்போதான் நகோமின்னு சொல்லும் போது நகோமி சொல்றாங்க, என்ன நான் மாறா, நான் கசப்பானவள்ன்றாங்க. அப்போ நான் கசப்பானவள்னா அது உங்களுடைய வார்த்தையின் விளக்கம் என்ன? நான் பெருமையானவள், நான் சிறுமைப்படுத்தப்பட்டவள், நான் மகிழ்ச்சி இல்லாதவள், வாழ்க்கையில இருள், போராட்டம், வறுமை, தரித்திரம், கஷ்டம். 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, புருஷனும் செத்து போயிட்டா, யாரும் இல்லாத அனாதையாய் இருக்கிறதான இந்த நகோமியினுடைய வாழ்க்கைக்கு தான் தேவனு அந்த நகோமிக்கு காத்து கொண்டிருந்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். யாரெல்லாம் வாழ்க்கையில போராட்டத்தை அனுபவிக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டு இருக்கு. நம்புறீங்களா? நகோமி சொல்றாங்க, என்ன நகோமினே சொல்லாத, என்னை யாருக்கு சொல்லாத. ஏன்னா நகோமினா இன்பமான, எனக்கு எங்க இருக்கு இன்பம்? நகோமினா சந்தோஷமானவளுக்கு எங்க இருக்கு சந்தோஷம்? நகோமினா செழிப்பானவள், எனக்கு எங்க இருக்கு செழிப்பு? நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறேன், நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்? குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன்றாங்க. நகோமி என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில நானு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பார்த்து சொல்றா அப்படின்னா அந்த நகோமியுடைய மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் எப்படி வந்திருக்கிறேன்? குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் சொல்லி வேதனையோடு கூட அழறா. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க நகோமி. அந்த அம்மா கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து விட்டு நிர்கதி அற்றவளாய், ஒரு அவளை பெண்ணாய், கைவிடப்பட்ட பெண்ணாய், அனாதை பெண்ணாய், ஆதரவில்லாத பெண்ணாய், சாப்பிட கூட வழி இல்லை, ஒருவேளை சாப்பாடு போட கூட அந்த ஊர்ல யாருமே இல்லை. அவ போன ஊர் எந்த ஊரு? மோவாப் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த மோவாப் என்கிற பட்டணத்துல நகோமிக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்லை. அனாதையான பெண்ணாய் அந்த இடத்துல வாழவே இனி முடியாது. அந்த ஊர் என்ன கேவலப்படுத்துது, அந்த ஊர் என்ன அசிங்கப்படுத்தது, அந்த ஊர் என்ன அவமானப்படுத்தது, அந்த ஊர் என்ன நிராகரிக்கிறது என்று சொல்லிதான் அந்த ஊரை விட்டுட்டே இப்ப எங்க வராங்க? திரும்பமா பெத்லகேமுக்கு வராங்க. வந்த இடத்துல இந்த நகோமிக்கு கொடுத்த எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நகோமி, நீ வந்துட்டியா நம்ம ஊருக்கு? நம்ம ஊருக்கு என்ன பண்ணிட்ட? வந்துட்டியா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தாய் வீட்டுக்கு நீங்க எல்லாம் போறீங்க, இல்ல உங்க சொந்த ஊருக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்களா? என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு நகோமியை போல யாருன்னா கசப்பான வாழ்க்கை வாழ்றீங்களா? என் வாழ்க்கையே கசப்பான வாழ்க்கை. புருஷனால எனக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளாலே எனக்கு நிம்மதி இல்லை, சொந்த பந்தங்களாலே எனக்கு நிம்மதி இல்லை, யாராலே ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு நடப்பினமாய் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நடப்பினமாய் தான் வாழ்றேன்னு தவற வச்சு என் வாழ்க்கையே கசப்பாச்சு. வாழ்க்கையில யாருக்கு இந்த ஆச்சரியம்? யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, யாரெல்லாம் வேதனை அனுபவிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இருளான வாழ்க்கை, நிம்மதியே இல்லை ஒவ்வொரு இரவும் என்று சொல்லி இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் என்ன காத்து கொண்டிருக்கிறது? ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த போன ஊர்ல தான் போவாஸ் என்கிறதான ஒரு மனித நிமித்தமாக அவங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க ரூத்து 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, என்னென்ன ஆச்சரியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு சொல்லி பார்க்கலாம். ரூத்து 4ஆம் அதிகாரம் 14-17 வாசிங்க.
உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். பாருங்க, அவங்க தன்னை குறித்து சொல்றாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நான் கசப்பானவள்னு சொல்றாங்க, நான் வெறுமையானவள்னு சொல்றாங்க, நான் சிறுமைப்பட்டவள்னு சொல்றாங்க, நான் மகிழ்ச்சி இல்லாதவள் என்று சொல்லுகிறதான இந்த நகோமி இந்த 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், என்னை ஆதரிக்கிறவன், என்னை நேசிக்கிறவன், கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? தயவு செய்தார் என்று 14 17 வசனம் வாசிக்கிறோம். இந்த 1ஆவது அதிகாரத்துல நகோமி நான் வெறுமையானவள், நான் கைவிடப்பட்டவள், நான் கசப்பானவள் என்று சொல்லக்கூடியதான இந்த நகோமி இந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் காத்திருந்தது அந்த பெத்லகேமிலே. கர்த்தர் எனக்கு தயவு செய்தார், கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் அளித்தார், கர்த்தர் என்னை ஆதரித்தார், கர்த்தர் என்னை சிநேகிக்கக்கூடியதான மனிதர்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எப்பொழுதுமே இருள் நிரந்தரம் அல்ல. நகோமிக்கு இருள் நிரந்தரமா இல்ல. நகோமிக்கு கசப்பான வாழ்க்கை நிரந்தரமா இல்ல. நகோமிக்கு போராட்டமான வாழ்க்கை நிரந்தரமா இல்ல. உடனே எல்லா ஆச்சரியங்களும் கர்த்தர் நகோமிக்கு வைத்திருந்தது எங்கே? பெத்லகேமிலே வைத்திருந்தார். நகோமிக்கு எந்த இடத்துல வச்சிருந்தார்? நல்லா கவனிங்க. நகோமிக்கு எந்த இடத்துல வச்சிருந்தார் ஆச்சரியங்களை? பெத்லகேமிலே வைத்திருந்தார். இப்போதான் நகோமி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு தயவு செய்தார். உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? தயவு செய்வார். உன்னுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையா இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை வியாதி நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு இடத்துல ஆச்சரியத்தை வச்சிருக்கார். அதுதான் பெத்லகேம்ல வச்சிருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்களுடைய ஆச்சரியங்களை நீ காண வேண்டுமானால் நீங்க பெத்லகேமுக்கு வர வேண்டும். எங்க வரணும்? எங்க வரணும்? இந்த நகோமி மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. அவங்க பெத்லகேமுக்கு வராம இருந்திருந்தா இந்த ஆச்சரியத்தை நகோமியால அனுபவித்திருக்க முடியாது. காது இருக்கிறவங்க நல்லா திறந்து கேளு. எங்கே உங்களுக்காக ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க? பெத்லகேம் சொல்லுங்க. இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேமில பிறந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிற இடம் பெத்லகேம். ஆனா இந்த பெத்லகேமுக்கு இந்த நகோமி வந்தபடினாலதான் கர்த்தர் தனக்கு தயவு செய்தார்னு சொல்றாங்க. இந்த பெத்லகேமுக்கு நகோமி வந்தபடினால்தான் என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்யக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அங்க எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. இந்த நகோமி பெத்லகேமுக்கு வந்தபடினால்தான் என்னை ஆதரிக்க கூடியதான சுதந்திரவாளியை கர்த்தர் என்ன பண்ணாரு? பெத்லகேம்ல கொடுத்தார். உன்னை சேவிக்கிறவர்களை, என்னை சேவிக்க கூடியதான மனிதர்களை கர்த்தர் கொடுத்தார். யார் தெரியுமா சொல்றாங்க? இவங்க டோட்டலா இந்த நகோமியினுடைய மருமகளாகிய ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் தான் என்ன? ஓபேத். அந்த ஓபேத்தை பத்தி சொல்றாங்க இந்த இடத்துல. என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு. இந்த ஓபேத்து மூலியமா நான் ஆதரிக்கப்பட்டேன். இந்த ஓபேத்து என்னை நேசிக்கக்கூடியவனா மாறிட்டாரு. கசப்பானவர்னு சொன்ன அந்த நகோமி இப்பொழுது என் ஆத்துமாவுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு, என் ஆத்துமாவுக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு. எந்த இடத்துக்கு வந்தபடினால? பெத்லகேமுக்கு வந்தபடினால. பெத்லகேமுக்கு வரலன்னா கிடைக்காதுங்க. இந்த பெத்லகேம்னா என்ன தெரியுமா? இந்த பெத்லகேம்ன்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பெத்லகேம்னா அப்பத்தின் வீடம். பெத்லகேம் என்ற பேருடைய விளக்கம் என்னன்னா அப்பத்தின் வீடு. என்னது? ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். இந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்தாங்க பெத்லகேம். இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். அந்த பெத்லகேமை தேடி வந்தபடினாலதான் அவங்களுக்கு ஆச்சரியம் இருந்தது. முதலாவதாக இவங்க சொந்த ஊர் எது தெரியுமா? இந்த நகோமியோட நிலகவனி
இந்த நகோமியினுடைய சொந்த ஊர் எந்த ஊரு? மோவாப் கிடையாது, பெத்லகேம் தான் நகோமிக்கு சொந்த ஊர். அந்த பெத்லகேமை விட்டுட்டு தான் பிழைப்புக்காக சொன்ன, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எங்க போனேன்? மோவாப் தேசத்து. அவ சொந்த ஊரு பெத்லகேம் தான். அவ வாழ்ந்த அவங்க புருஷன் எலிமேலக்கு. அவங்க புருஷனுடைய பெயர் என்ன? எலிமேலக்கு. எலிமேலுக்குடைய சொந்த ஊரு பெத்லகேம் தான். பெத்லகேமை விட்டு போனாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எதை விட்டு போனாங்க? நல்லா கவனி. பெத்லகேமை விட்டுட்டு வேற மோவாப் தேசத்துக்கு போனாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? புருஷனையும் இழந்தாங்க, பிள்ளைகளையும் இழந்தாங்க, ஆஸ்திகளை இழந்தாங்க, உடைமைகளை இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. நீங்க நல்லா கவனிங்க. அதை உணர்ந்துட்டாங்க. நம்ம இந்த பெத்லகேமை விட்டு போனதுனாலதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். திரும்பியும் இந்த மோவாப் தேசத்துல இருந்தா நானே செத்து போயிருவேன், இன்னும் வெறுமையாயிருவேன். ஆகவே நான் இந்த மோவாப்ல இருக்க கூடாது, நான் எங்க போயிடணும்? திரும்பியும் பெத்லகேமுக்கு போயிடணும்னு சொல்லி திரும்பியும் பெத்லகேமுக்கு வந்தாங்க. அங்க காத்து கொண்டிருந்த ஆச்சரியத்தை அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. கவனி, இயேசுவோடு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பெத்லகேமிலே இருக்கக்கூடிய மனிதர்கள். இயேசுவோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், இயேசுவோடு வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் பெத்லகேமிலே இருக்கக்கூடிய மனிதர்கள். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? இயேசுவை விட்டுட்டு, பெத்லகேமை விட்டுட்டு, மோவாபுக்கு போன நகோமியை போல இயேசுவை விட்டுட்டு உலகத்துக்கு போயிடுறாங்க. இயேசுவை விட்டுட்டு பாவத்துக்கு போயிடுறாங்க. இயேசுவை விட்டுட்டு பணம் சம்பாதிக்க போயிடுறாங்க. இயேசுவை விட்டுட்டு உலக வாழ்க்கைக்கு போறாங்க. நகோமி இயேசுவை விட்டு, பெத்லகேமை விட்டு என்றைக்கு மோவாப் தேசத்துக்கு போனாங்களோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. புரியுதா? புரியலையா? புரியுறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை விட்டு, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு என்றைக்கு நகோமி மோவாப் தேசத்துல இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், மோவாப் தேசத்துல இன்னும் வசதியா இருக்கலாம், மோவாப் தேசத்துல இன்னும் ஆசீர்வாதமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டு ஆண்டவரை விட்டு இயேசுவை விட்டுட்டு போனாங்களோ அன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, இழந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவை விட்டுட்டு, பெத்லகேம்னா இயேசு, இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம், அப்பத்தின் வீடுதான் பெத்லகேம். இந்த பெத்லகேம் அப்படின்னா இயேசு சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், பணமும் இன்றி விலையுமின்றி பாலும் திராட்சரசமும் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? பெத்லகேமிலே உனக்கு ஆகாரம் உண்டு, இயேசுவின் இடத்திலே உனக்கு ஆகாரம் உண்டு, இயேசுவின் இடத்திலே வசதிகள் உண்டு, இயேசுவின் இடத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு, இயேசுவின் இடத்திலே எல்லாமே நமக்கு உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசைப்பட்டுட்டு இயேசுவை மறந்துட்டு மோவாப் தேசத்தை தேடி போன நகோமியை போல இயேசுவை மறந்துட்டு உலகத்தை தேடி போறோம், பாவத்தை தேடி போறோம், இச்சைகளை தேடி போறோம். பண ஆசையில இயேசுவை விட்டுட்டு, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு பணம் சம்பாதிப்பதற்காக உலக வேலையை தேடி போறோம். நல்லா இருப்போம் நினைக்கிறோமா? நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி. நான் சாபெல்லாம் கொடுக்கல. ஆனா நகோமி பெத்லகேமை விட்டு என்னைக்கு மோவாப் தேசத்துக்கு போனாங்களோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இன்னைக்கு இயேசுவை விட்டு ஒரு மனிதன் போனோன்னு நினைச்சு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் இழந்துருவான். இளைய மகன், 2 சகோதரன், மூத்தவன் அப்பாவோடு இருந்தான். இளையவன் என்ன பண்ணான்? அப்பாவை விட்டு சொத்தை வாங்கிட்டு போனான். அவன் வாழ்க்கை என்னாச்சு? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? இழந்து விட்டான். நகோமி அப்படித்தான். இயேசு பிரிஞ்சு போனது மட்டும் நினைக்காதீங்க யாருமே. இந்த சபைக்கு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? கத்தி கத்தி ஜோம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும், அவங்க நோய் நல்லா ஆகணும், அவங்க பிழை ஓடணும், அவங்க மாந்திரிக கட்டி விடுதலை ஆகணும்னு சொல்லி உபவாசம் எடுத்து ஜெபிச்சு கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செஞ்சாரு.
நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. 2-3 மாதம் 1 மாசம் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்ப ஆளே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இயேசுவை விட்டுட்டு போயிட்டா, பெத்லகேமை விட்டுட்டு போயிட்டா, மோவாப் தேசத்துக்கு போயிட்டா அந்த தேசம் என்ன நல்லா வைக்கும், உலகம் என்ன நல்லா வைக்கும். மோவாப் தேசம் என்ன நல்லா வைக்குமா? நகோமியை நல்லா வைக்கலையே. நகோமி இன்னும் நல்லா பணம் சம்பாதிக்கணும் பெத்லகேமை விட்டு ஓடி போனாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இயேசுவை விட்டு நீங்க பிரியணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து போயிருவீங்கன்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் கொடுத்தேன். சர்ச்சைக்கு வராத, ஜெபம் பண்ணாத, கர்த்தருடைய சமூகத்தை தேடாத, திருவிருந்து எடுக்காம கர்த்தரை விட்டு நான் பிரியணும்னு பிரிஞ்சிங்க அப்படின்னா இழப்பு கர்த்தருக்கல்ல, நகோமிக்கு தான், உனக்கு தான் இழப்பு. அப்பத்தின் வீடை விட்டு போய் எடுங்க மனசு வரும். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இயேசு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தெய்வம். இயேசு உன் தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வம். அவரை விட்டு நீ பிரியணும்னு நினைச்சியே, அப்ப உன் வாழ்க்கையில என்னதான் நடக்கும்? என்னதான் இழப்பு தான் வரும், கஷ்டம் தான் வரும். ஏன்னா நகோமிக்கு வந்ததுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கர்த்தர் புரிய வச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாப்டரை படிக்கும் போது எஸ்தருக்கு இந்த ரூத்தை பத்தி நான் நிறைய செய்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா இது உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். இயேசுவை விட்டு பிரியக்கூடாது. ஒரு நாளும் ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராம, இந்த அப்பத்தின் வீட்டை மறந்து, ஜெபத்தை மறந்து, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறத மறந்து, பாவத்தையும் உலகத்தையும் பணத்தையும் ஒரு மனிதன் தேடி போனான். நகோமிக்கு நேர்ந்தது போல் நாமும் அத்தனை காரியங்களையும் இழக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நான் பெத்லகேமை விட்டு நான் மோவாப் தேசத்துக்கு போனதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை. திரும்பி எங்க போயிடலாம்? பெத்லகேமுக்கே போயிடலாம்ப்பா. அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். நான் இழந்ததெல்லாம் திரும்பி அந்த பெத்லகேம் தான் தரும். நான் இழந்த ஆசீர்வாதங்களை பெத்லகேம் தான் தரும். நான் என் புருஷனை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன், என் உடைமைகளை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையா இப்ப நான் பெத்லகேமுக்கு போயிடுறேன். அங்க எனக்கு ஆச்சரியம் இருக்கும். அங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்கிற மனநிலையோடு கூட இந்த நகோமி எங்க வந்தாங்க? மீண்டும் பெத்லகேமுக்கு வந்தாங்க. பிரியமானவர்களே, நீ ஒருவேளை எந்த இடத்துல இருக்கியோ, இயேசுவை விட்டு மறந்து போறவங்க எல்லாருமே பெத்லகேமை விட்டு போனவங்க தான். நகோமி திரும்பவும் பெத்லகேமுக்கு வந்தாங்க. இப்ப சொல்றாங்க, நகோமி என்னை ஆதரிக்கிறவன் இங்கே எனக்கு கிடைப்பான். கர்த்தர் எனக்கு தயவு செய்தார், கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். நான் பட்டு போன மரமா இருந்தேன், என் வாழ்க்கை சாபமான வாழ்க்கையா இருந்தது. இப்ப என் வாழ்க்கை என்னவா மாறிடுச்சு? செழிப்பாய் சுக வாழ்வு துளிர்த்ததுன்னு சொல்றாங்க. இருளான என் வாழ்க்கை இப்ப பெத்லகேமுக்கு வந்த இருள கடந்த, இப்ப என் வாழ்க்கை வெளிச்சமா, என்னை ஆதரிக்கிறவன் வந்துட்டான், எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவன் வந்துட்டான், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவன் பெத்லகேம்ல கிடைச்சிட்டான்னு சொல்லுங்க. நகோமி 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறது நீங்க கேட்கிறீங்க. பிரியமானவர்களே, பெத்லகேமுக்கு வந்துருங்க. பெத்லகேமை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க, சர்ச்சை மறக்கணும்னு நினைக்காதீங்க, கர்த்தரை மறக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே நம்மளை கைவிடும். ஆனா இந்த அப்பத்தின் வீடு உன்னை கைவிடாது. இங்க நினைக்க எல்லாம் தெரியும். இந்த பெத்லகேம் தான் என்னை ஆசீர்வதிக்கும், கர்த்தர் சமூகம் தான் என்னை ஆசீர்வதிக்கும், இயேசப்பா தான் என்னை ஆசீர்வதிப்பார் என்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா மறந்துடுறீங்க. சில நேரத்துல உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறீங்க, உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துறீங்க, உலக பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிடும். சில நேரங்களில் ஆண்டவரை மறந்துடுறோம். அது விளைவு என்ன? நீ மறக்கிறதுக்கான விளைவு என்ன? நீ மறந்ததற்கான விளைவு என்ன? நெகேமியை போல வெறுமைதான், சிறுமைதான், அவமானம் தான், கஷ்டம் தான், எல்லாமே தான் உன்னை சேர்த்து கொள்ளும், உன்னை சேர்த்து கொள்ளும். புத்தி தெரிஞ்சு எப்படி இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கே போயிடலாம். இங்க இருந்தா என் வாழ்க்கை அவ்வளவுதான். புத்தி தெரிஞ்சு அப்பா கிட்டே போயிடலாம். அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரனா வாழ்ந்துக்கலாம். ஆனா அப்பா வீட்டை விட்டு ஒரு நாள் நம்ம போக கூடாது. தப்பு பண்ணிட்டோம். புத்தி தெரிஞ்சு போனது போல ஒருவேளை சபையை குறித்து,
ஜெபத்தை குறித்து நீ சோர்ந்து போய், நீ மனம் தளர்ந்து போய் ஒருவேளை சரியாகி வராமல் இருக்கலாம். இன்னைக்கு புத்தி தெளித்து கொள். ஆண்டவரே, இந்த பெத்லகேம்ல தான் எனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டப்பா. இதை பெற்றுக்கொள்ளணும். நான் மறந்து ஒரு நாள் வாழக்கூடாது. நிறைய பேர் மறந்து போறாங்க. அப்படி நீங்க இருக்காதீங்க. உண்மையா அவரை தேடி வாங்க. பெத்லகேமை உண்மையா இயேசுவின் சமூகத்தை தேடி வாங்க. நகோமி எப்படி திரும்பமாய் பெத்லகேமில் போய் பெற்றுக்கொண்டார்களோ, நீங்களும் இயேசுவை தேடி உண்மையா வாங்க. அவரை விட்டு பிரியாதீங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம்.